ஹலோ ஹாய் வணக்கம் நமஸ்கார் நண்பர்களே. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இன்னைக்கான வீடியோ ஒரு ஃபேமஸ் யூடியூபர் கண்டக்ட் பண்ண லாஸ்ட் டு லீவ் சர்க்கிள் அப்படிங்கிற கேமை தான் பார்க்க போகிறோம். அண்ட் கேம் பேர் வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், அவர் மிஸ்டர் பீஸ்ட் தான். நம்ம வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் மிஸ்டர் பீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ கமெண்ட்டில் ப்ளூ ஹார்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் மிஸ்டர் பீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ஒரு வட்டங்கிற மாதிரி இந்த கேம் ஃபுல்லாக ஒரு வட்டத்துக்குள்ளே தான் ப்ளே பண்ண போகிறோம். தப்பி தவறி வெளில போனால் அண்ட் இந்த வட்டத்துக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனையில நான் சிக்கி தவிக்கிறேன்னு பார்க்கணுமா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? ஓகே நண்பர்களே, இன்னும் கேம் ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அப்புறம் என் பக்கத்தில் இருக்கிறது சாத்துக்குடி பழம்லாம் நினச்சிடாதீங்க. அது நான் வளர்க்குற பூனைக்குட்டி. அதுதான் இந்த கேமில் எனக்கு உதவ போகுது. ஓகே நண்பர்களே, ஃபஸ்ட்டு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கு வேணா பாய்ஸ்னஸ் பொட்டேட்டோ கிடைக்குமா? அதாவது விஷம் கலந்த உருளைக்கிழங்கு. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? அது பார்த்தீங்கன்னா வேறு யாருக்கோ போயிடுச்சு, நம்மளுக்கு வரல. ஓகே, நம்ம தப்பிச்சிட்டோம். அடுத்து மறுபடியும் பாய்ஸ்னஸ் பொட்டேட்டோ தான். அதுவும் இப்போ வேறு யாருக்கும் கிடைச்சிருச்சு, நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. நம்ம பக்கம்லாம் அது வந்துடவே கூடாது, சாப்பிட்டோம் செத்துருவோம். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ மைன் என்னது ஏதோ மைன் வந்து இந்த இடத்துல வரப்போதான். அது மேலே கால் வச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து ஷ்ரிங்க், அதாவது குட்டியாக போகுது. ஓகே நண்பர்களே, மறுபடியும் குட்டியாக போகுது. மேலே பார்த்தீங்கனாலே தெரியும், த சர்க்கிள் இஸ் ஷ்ரிங்கிங் அப்படி வந்து பார்த்தீங்களா? ஸோ அதில் தான் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த டேர்ஸ் அங்கே தான் காமிக்கும். இப்போ மறுபடியும் சர்க்கிள் குட்டியாக தான் மாறுது. இருக்க எப்படியா இருந்தால் எப்படிரா கொச்சன்னு ஆகிடுமே ஒரே இடத்துல. பிறகுலே வட்டம் குட்டி ஆகுது. என்னடா இது இவ்வளோ குட்டி ஆகுது? ஏய், என்னடா இவ்வளோ தூரம் குட்டி ஆகிடுச்சு? என்னது சுனாமி வில் ஹிட்டா? அப்படின்னா வெள்ளம் தானே? ஐயோ, வெள்ளம் வரப்போகுது, ஏறுங்கடா. அட பாவி, என்னடா குட்டி சர்க்கிள்குள்ளே வெள்ளத்தெல்லாம் கொண்டு வந்து விட்றீங்க? சிச்சோ, இந்த மாரியெல்லாம் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக போய் சேர்ந்துடும் போலே. கீழே பார்த்தீங்கன்னா லாவா ஸ்பின்னரா? பரவாயில்ல, நம்ம ஹைட்டில் தான் இருக்கோம். என்னடா ஏங்க, ஏதோ ஒரு கெட்ட சக்தி என்னை வெளில தூக்கி அடிக்குது. ஐயோயோ, சர்க்கிளை விட்டு தாண்டி போகிறேன். அவ்வளோதான், என்னுடைய கால்வாசி உயிர் போயிடுச்சு. டே, என்னடா பண்ணுறீங்க? ஓகே நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டு மாரி ஏதோ வந்திருக்கு. இது மேலே ஏறி நிற்போம். லேசர் வில் அப்பியர். ஓ, லேசர் வேறயா? என்னடா நீங்கள் இதெல்லாம் மாட்டினா என்ன ஆகிறது? ஓகே நண்பர்களே, நம்ம உஷாராக மேலே நின்ட்டோம். டேய், என்னடா இடியெல்லாம் தூக்கி சர்க்கிள் உள்ள விட்றீங்க? நண்பர்களே, தலை மேலே இடி விழுந்துருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது ஒரு பிளேயர் அவங்களே வெளில போயிட்டாங்கன்னா 20 டோக்கன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா அந்த 20 டோக்கன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரேண்டம் பிளேயர் வில் கெட் ரேஜ் டேபிள். ரேஜ் டேபிள்னா, டேய் என்னடா இது, டேபிளை தூக்கி அடிப்பீங்களா? இதுக்கெல்லாமா கூட ஆப்ஷன் இருக்குது. ரேண்டம் பஸ். என்னடா அது மண்டை பூசணிக்கா மாதிரி ஆயிடுச்சு. ஓ, இது நம்மளுக்கு வந்த டேரா? ஏன்னா பார்க்கும்போதே நல்லா இருக்க மாட்டேன், நார்மலாக பார்க்கும்போதே பூசணிக்கா மண்டை மாரி ஆயிடுச்சு கடைசியில். ப்ளோ ட்ரையர். அந்த ப்ளோ ட்ரையர் வச்சு என்ன பண்ணுவாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அ ஃபெரிஸ் வீல் இஸ் அரைவிங் அப்படின்னா, டே என்னடா எனக்கு தெரியாததா வார்த்தைகளாக சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலடா. எங்கே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது 2 பிளேயர் வந்து அவங்க இடத்த மாற்றிப்பாங்களாம். மாற்றிக்கினா என்ன ஆகும் எனக்கு புரியல. என்னடா ராட்னெலாம் வருது? ஏண்டா இந்த குட்டி சர்க்கிளில் இன்னெல்லாம் வச்சு செய்ய முடியுமா? நல்லா வச்சு செய்கிறீங்க. இதுவும் சர்க்கிள் குட்டி ஆகுமா? அட பாவிகளா. ஓகே நண்பர்களே, இப்போ மறுபடியும் ஏதோ பிளாட்ஃபார்ம் மாரி ஏதோ வந்திருக்கு. அ கேக்டஸ் வில் ஸ்பான். ஓ, கேக்டஸ் வருமோ? டோன்ட் டச் த கேக்டஸ். ஆனால் எவனோ ஒருத்தன் நிற்கிறானே அது மேலே. த அவலான்ச் வில் பிகின் இன் செகண்ட்ஸ். டேக் கவர். ஓகே நண்பர்களே, அப்போனா ஓ இதானே அவலான்ச்சு? தெரியும் நண்பர்களே, தெரியாத மாதிரி நடித்தேன். ஏப்ரல் ஃபூல். என்னடா இது இவ்வளோ பெருசாக வருது? டோன்ட் கெட் நியர் இட். எது பக்கத்தில் போகக்கூடாது? டே, எது வந்தாலும் முழுசாக சொல்லுங்கடா, பாதியாக அரைக்குறையாக சொல்கிறீங்க. எதுக்கு பக்கத்துலடா போகக்கூடாது? வாட்ச் அவுட் ஃபார் த மீட்டியோரைட்ஸ். மீட்டியோரைட்ஸ்னால் எரிக்கல் தானே? அட பாவி, டே வான்வெளியில் இருக்கிற அந்த மீட்டியோரைட்ஸை கூட விட்டு வைக்க மாட்டுறாங்க. அதையும் சர்க்கிள்குள்ளே எடுத்துன்னு வந்து இறக்குறாங்க. இது ரொம்ப மோசமான கேமால் இருக்கே. லாவா ஸ்பின்னர்லாம் எடுத்துன்னு வந்து விட்றாங்க. பட்டா அட பாவி, என் மண்டையில் வந்து ஒன்று விழுது. அதுலேயே கால்வாசி உயிர் போயிடுச்சு.
யாரோ ஒருத்தவங்களுக்கு அதேமாரி ஸ்பீட் காயில் கிடச்சிருக்கு 60 செகண்ட்க்கு. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க எனக்கு புரியல. டோன்ட் ஸ்டாண்ட் இன் மிடில் ஆஃப் த சர்க்கிள். ஓ இந்த ஸ்பைக் இருக்குதுண்ணா ஏங்க இப்போ அந்த இடத்துல எவனாவது நின்றுக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஸ்பைக் வந்தால் என்ன ஆயிருக்கும்? சிரிப்பாக இருந்திருக்கும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே இப்போ என்ன? ஓ கீழே லாவா வரப்போதா? ஓகே நண்பர்களே, அது மேலே நம்ம ஏறியாச்சு. ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கஷ்டம். ஜாம்பி ஹோர்ட் வில். ஓகே ஓகே ஜாம்பியா? ஐயோயோ அச்சோ என்னடா இது என்னையே தோத்துது. ஹேய் போ ஸ்ரீ ஓடிப்போ. அஜ்ஜோ என்னடா இது? ஐயோ ஏங்க நான் சாவ போகிறேன். என்னடா ஃபோட்டோலாம் வந்து டான்ஸ் ஆடுது. டேய் என்னதான் நாய்க்குட்டி படம்லாம் வருது. ஏங்க நான் சாவ போகிறேன். அச்சோ என்ன விட்டுருங்கோ, என்ன விட்டுருங்கோ. ஐயோ எங்க? ஓகே நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக தோத்துட்டோம். நான் சோறு போட்டு வளர்த்த பூனை கூட ஓரமாக நின்று வேடிக்கை தான் பார்த்துச்சு. அப்புறம் எதுக்குன்னு இந்த பூனையெல்லாம் கொடுக்குறீங்க? நான் ஜாம்பிகிட்ட மாட்டிட்டு இருக்கும்போது மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு முகத்துலேயே ஒரு 4 கீரையில் போட்டு என்னை காப்பாற்றக்கூடாதா? ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் இந்த வீடியோ கேமை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த கேம் ப்ளே பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அதேமாரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இந்த மாதிரியான ஃபன்லேருந்து என்டர்டெயின்மெண்ட்லேருந்து ஹாரராக இருக்கட்டும் த்ரில்லராக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் பை காய்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த ஐஸ்கிரீம் 2 கேம் பிளேன்னு ஒன்று வரும்னு சொன்னியடா, என்னடா இன்னமும் வரலன்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, அதை நான் 2 வாட்டி எடிட் பண்ணேன். ஆனால் அதை என்னால் அப்லோட் தான் பண்ண முடியல. என்ன உளறுகிறாய்? ஏன்னா அதோடைய ஒரிஜினல் மீடியா ஃபைல் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஸோ என்னால் வேறு எதுவும் பண்ண முடியல. அண்டு மறுபடியும் ஐஸ்கிரீம் 2 கேம் ப்ளே வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அதுவும் 2 நாள் கழிச்சு தான் வரும். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாமல் கரெக்டா. ஏன்னா அந்த கேமை நான் டவுன்லோட் பண்ணி அதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதுக்கு நான் எடிட் பண்ணி ஸோ போகிறதுக்கு அட்லீஸ்ட் எனக்கு 2 நாள் அது தேவைப்படும். ஸோ அதனால தான் அந்த 2 நாளுக்கு நான் டைம் கேட்குறேன். ஆனால் நடுவில் 2 நாள் கேம் ப்ளே வராமலாம் இருக்காது. ரோப்ளாக்ஸ் மாதிரியான கேம்ஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இந்த மாதிரியான வீடியோலாம் பார்த்துட்டே இருங்க. நான் உங்களுக்கு டெய்லியும் சுட சுட கேம் பிளேஸ்லாம் கொண்டுட்டு வந்துட்டே இருக்கேன். மிஸ் பண்ணிடாதியே, அப்புறம் வருத்தப்படாதியே. அண்ட் பை காய்ஸ்.